அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? இன்றைக்கு உழவு என்ற அதிகாரத்திலிருந்து 1034வது குறளை இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த குறளில் வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இப்போ அந்த காலத்துல அரசர்கள் இருந்தார்கள். இந்த காலத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதம மந்திரி, முதல்வர்கள், முதலமைச்சர்கள் போன்ற ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். இந்த ஆட்சியாளர்கள் எல்லாம், அரசர்கள் எல்லாம், அந்த காலத்துல அரசருக்கு வெண்கொற்ற குடை என்ற ஒரு சின்னம் உண்டு. அந்த வெண்கொற்ற குடை என்பது அரசனுடைய ஒரு சின்னம். அந்த அவனை பாராட்டுகின்றவர்களால் இந்த வெண்கொற்ற குடையின் நிழலிலே இருந்து ஆட்சி செய்கின்றார்கள். அந்த நிழலிலே மக்களெல்லாம் நல்ல நன்மைகளை பெறுகிறார்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி வெண்கொற்ற குடை நிழலிலே ஒரு அரசன் இருக்கிறான் என்றால், அவன் இந்த உலகத்தையே அந்த வெண்கொற்ற குடையின் நிழலிலே கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமை யாரால் ஏற்படுகிறது என்று சொன்னால், இந்த உணவு பயிர் உற்பத்தி செய்கின்ற உழவர்களால் தான் நடக்கின்றது என்கிறார் வள்ளுவர். அதாவது என்னன்னா, நெல் விளையுதுங்க. நெற்கதிரின் நிழலில் ஆளக்கூடியவர்கள் உழவர்கள். அந்த நெல்லை விதைத்து நாற்றாக வந்த பிறகு அதை பிடுங்கி நாற்று நட்டு களையெடுத்து நீர் பாய்ச்சி காவல் காத்து அறுவடை செய்து அதை களத்திலே அடித்து மூடைகளிலே நிரப்பி கொண்டு வந்து அடுக்கி அவ கொஞ்சம் விற்பாங்க, கொஞ்சம் தங்கள் வீட்டுக்கும் வைத்துக் கொள்வார்கள். ஆண்டு முழுவதுக்கும் தேவையான உணவுப் பொருளை வைத்துக் கொள்வார்கள். அப்படி அந்த உணவுப் பொருளை விளைக்கின்ற உழவர்கள் ஏராளமான உணவுப் பொருளை உற்பத்தி செய்தால் நாட்டு மக்கள் பசியின்றி வாழ்வார்கள். அப்போ அரசனுக்கும் நல்ல வருவாய் கிடைக்கும். அரசனுக்கும் நல்ல வருவாய், வரி வசூல் கிடைத்தால் அந்த அரசன் ஆட்சி சிறப்பாக இருக்கும். அப்படி மக்கள் நன்றாக இருந்தால், அதாவது உழவு தொழில் சிறப்பாக இருந்தால் அரசனுடைய வெற்றி சிறப்பாக இருக்கும் என்பதுதான் இந்த குறளுடைய பொருள். அப்போ நெற்பயிரின் நிழலிலே ஆட்சி செய்கின்ற ஆளுகின்ற உழவர்கள் தான் வெண்கொற்ற குடையின் நிழலிலே இந்த உலகம் முழுவதையும் வாழக்கூடிய தகுதியை, அரசனுக்கு உரிமையை வழங்குகிறார்கள் அப்படின்றார் வள்ளுவர். பாருங்க, பல குடை நீடலும் தம் குடை கீழ் காண்பர். பல குடை நீடலும், பல நாடுகளினுடைய வெண்கொற்ற குடையின் கீழ் இருக்கக்கூடிய ஆட்சிகளையும் தன் அரசனின் ஒரு வெண்கொற்ற குடையின் நிழலுக்கடியிலே கொண்டு வரக்கூடிய ஆற்றல் பொருந்தியவர்கள் யார் என்றால், பலகுடை நீழலும் தங்குடை கீழ் காண்பர் அலகுடை நீழலவர். அலகு என்றால் இங்க நெற்பயிரை குறிக்கிறது. நெற்பயிரின் நிழலிலே ஆட்சி செய்கின்ற உழவர்கள். அதாவது என்ன பொருள்? உணவு பயிரை விளைவிக்கின்ற உழவர்களை குறிக்கப்படுகிறது. அப்போ உணவுப் பொருள், இந்த உழவு தொழில் சிறந்து விளங்கினால் உணவு அதிகமாக உற்பத்தி ஆகும். இந்த உணவு உற்பத்தி ஆவதன் மூலமாக அரசனுக்கு நல்ல செல்வம் கிடைக்கும், நாட்டு மக்கள் வளமாக இருப்பார்கள். எனவே இந்த நாட்டிலே அரசனுக்கு நல்ல பலம் வரும். நல்ல பலம் வந்தால் அவன் பல நாடுகளையும் வெற்றி பெற்று தன் ஒரு குடை கீழ் ஆட்சி செய்வான் என்ற கருத்தை இந்த குறள் சொல்லுகிறது. இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? பலகுடை நீழலும் தம் குடை கீழ் காண்பர் அலகுடை நீழலவர். அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.